இருக்கிற எல்லா கட்சிகள்லயுமே பொதுச் செயலாளர், செயலாளர் அப்படிங்கிற இந்த ஒரு பதவிகள்லாம் வந்து பொருளாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான பதவிகள்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பதவிகள் தான். கரெக்டா? சோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்ப பொதுச் செயலாளரான துரைமுருகன் அவர்கள் ஓரம் கட்டப்படுறது ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்ட திமுகவுல கிரியேட் பண்ணிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ ட்ரெண்டிங்கான ஒரு டாக். எஸ், அந்த ஒரு பதவியில இனிமே வந்து அவர் இருக்கக்கூடாது. அவருக்கு பதில் வந்துட்டு புதுசா டி.ஆர். பாலுவை நம்ம வந்து நியமிக்கலாம் அண்ட் பொருளாளரா வேலுவை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அவங்களுடைய சைட்ல எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறதான ஒரு விஷயமும் வெளியாகிட்டு இருக்கு. அண்ட் எல்லா ஊடகங்களையும் அதை நம்ம பார்க்க முடியுது. அண்ட் இவர் வந்து ரொம்ப 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 மூத்த அமைச்சர். கரெக்டா? சோ இவர் வந்து இளம் அமைச்சர்கள் நிறைய பேர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் லைக் உதயநிதி ஸ்டாலின் மாதிரி நிறைய பேர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதாங்கன்னா எல்லாருமே சீனியர் அமைச்சர்கள் எல்லாருமே ஓரம் கட்டப்படுற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதனால அவங்களுக்கு ஒரு தேவையில்லாம ஒரு மைண்ட் பிரஷர் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அண்ட் துணை முதலமைச்சரா வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நியமிக்கப்படுறாரு அப்படிங்கும் போது அப்ப கரெக்டான ஒரு கேள்வியை பாத்தீங்க அப்படின்னா அன்புமணில இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே எடப்பாடியார் எல்லாருமே வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஏங்க உங்களதுல மூத்த அமைச்சரா ஒருத்தர் இருக்கிறாருல்ல, அவரை ஏங்க துரைமுருகனை நீங்க எதுக்காக வந்துட்டு அவருக்காக அந்த பதவியை நீங்க ஏன் கொடுக்கல? உங்களுடைய மகனுக்கு கொடுக்குறீங்களே, அடுத்த வந்து சிஎம் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றீங்களே அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை நிறைய கட்சிகள் எழுப்பிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் வாய அமைதியா தான் வச்சிருந்தாரு துரைமுருகன். சோ அது எக்ஸாக்டா வந்து யாருக்கா இருந்தாலும் அந்த ஆசை இருக்கும் தான். இவ்வளவு வருஷம் கட்சியில இருந்திருக்கும், நம்மளுக்கு இந்த பதவி இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவருக்கு இருந்திருக்கலாம். இதனாலையும் அவர் அமைதி காத்துட்டு இருந்திருக்கலாம். சரி, இவ்வளவு இஷ்யூஸ் இருக்கும் போது சரி ஒரு நல்ல பதவியில இருந்த பொதுச் செயலாளரா இருந்த இவரை திடீர்னு நீங்க வந்து பதவியை ராஜினாமா பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அதை நம்மளால யோசிக்க முடியல. இது வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த பதவியை நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஸ்டாண்ட் பையா அவர் இருந்தாரு. அதனால அன்னையில இருந்து திமுக அவருடைய பார்வையை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. அவரை வந்து கொஞ்சம் பாக்குறதும் அவருக்கான சேவைகள் செய்யறதும் அவருக்கான ஒரு முக்கியத்துவம் வந்து திமுகவுல குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஒரு ரியல் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இப்ப துரைமுருகன் அவர்கள் அவர் வந்து நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு டெல்லி போறாரு. சோ அங்க போயிட்டு அவரு இவங்க கிட்ட வந்து பேசி எனக்கு எப்படியாச்சும் வந்து அந்த பதவி எல்லாம் வேணும்னு சொல்ல போறாரா, இல்ல வேற ஏதாவது இஷ்யூஸ்க்காக டெல்லி பயணம் மேற்கொள்ள போறாரா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்ஸும் உள்ள இருக்கு. சோ ஸ்டாலின் அவர்கள் இதை எப்படி டேக்கிள் பண்ணுவாரு, வேற ஒரு ஆள் உள்ள வந்து இருக்க போறாங்க அப்படின்னும் போது சீனியர் அமைச்சரா இருக்கிற அந்த ஒரு நபரை வெளியேற்றும் போது இப்போ வந்து திமுகல சலசலப்புகள் அப்படிங்கிறது ஷியாரா ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸ்டாலின் அவர்கள் நம்மளுடைய முதலமைச்சர் இது எப்படி ஈடுகட்டுவாரு, அவர்கிட்ட எப்படி சமாதானம் மேற்கொள்வாரு, இல்ல அவரு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு டெல்லி பயணம் எல்லாம் மேற்கொள்ள போறதாகவும் சில விஷயங்கள் வெளியாகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் இந்த மாதிரி பணிமாற்றங்கள் அதெல்லாம் நடக்குது இல்லையா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க திமுகவில் நடக்கிற விஷயங்கள் பத்தி அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு முன்னாடி கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.